திருவள்ளூர் மாவட்டத்தின் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான பி.வி. ரமணா அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்களுடைய தீவிர பிரச்சாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. எம்நாடு செய்திகளுக்காக நம்மத்தில் வந்திருக்கக்கூடிய பி.வி. ரமணா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கின்றோம். வெற்றி பெற்றால் அவர் செய்யக்கூடியவைகள் என்னென்ன என்று நம்மிடம் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்துல இப்போ நீங்க வெற்றி பெற்றவுடன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு நீங்க? திருவள்ளூர் தொகுதியில் தான் சொல்றேன். திருவள்ளூர் தொகுதியில வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு டிராபிக் இஷ்யூ, போக்குவரத்து நெரிசல், பார்க்கிங் இடப்பற்றாக்குறை நகரத்தை பொறுத்தவரையில், இந்த மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தான் சரி பண்ண வேண்டியது, உடனடியாக பண்ண வேண்டியது. குடிமராமத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் அடையாமல் குடிமராமத்தில் கடந்த 5 வருடங்களாக அந்த பணிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, சரி பண்ணணும். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் திருவள்ளூர் நகரத்தை பொறுத்தவரையும் வேட்பாளர் கண்டிப்பாக அதிமுகவுடைய வெற்றி அமோகமாக இருக்கும் என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அமோகம் தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. திருவள்ளூர் நகரம் கிராமத்திலேயும் அந்த மிகப்பெரிய அமோகமாக தான் மக்கள் வரவேற்பு, எதிர்பார்ப்பு, பேசுவது எல்லாமே இருக்கு. இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் பிரச்சாரம் இன்னும் தீவிர பிரச்சாரம் எப்படி நடைபெறும்? தீவிர பிரச்சாரம் காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், இரவு 10-10:30 மணி வரையும் ஆகுது முடியுது பிரச்சாரம். நன்றி சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய வேட்பாளராக களம் இறங்க வெற்றிக்கான காத்திருக்கக்கூடிய பி.வி. ரமணா அவர்கள் தற்போது நம்மத்தில் இருந்தார்கள். அவருடைய வெற்றி பற்றி நாம் தற்போது கேட்டு அறிந்தோம். எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.